இனிவரும் காலங்களில் வேட்பாளர்களை தேர்வு செய்கிற பொறுப்பு அந்தந்த மாவட்டங்களை சார்ந்த நிர்வாகிகளுக்கே இருக்க வேண்டும் என்பதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். அப்படித்தான் இனி நடைமுறைப்படுத்தப் போகிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுதான் நானே வேட்பாளரை தேர்வு செய்கிற கடைசி தேர்தல் என்பதை வலியோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த தேர்தலில் நாம் எதிர்கொள்ளவிருக்கிற நெருக்கடிகள், வலதுசாரிகள் இங்கே வலுப்பெற்றுவிடக்கூடாது என்பதுதான். பல நெருக்கடிகள் இருந்தாலும் வலதுசாரிகள், மதவாத சக்திகள் வலுப்பெற்றுவிடக்கூடாது என்கிற அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு நாம் கைகோர்த்து களத்தில் நிற்கிறோம். பல்வேறு வருத்தங்கள் நமக்கு இருந்தாலும் கூட, அதாவது நிறைய கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெற முடியவில்லை என்கிற வருத்தம், குறிப்பாக அரூர் தொகுதியை கேட்டு பெற முடியவில்லை என்கிற வருத்தம். அதற்காக நான் அரூர் தொகுதியை சார்ந்த தோழர்களுக்கு, தருமபுரி மாவட்டத்தை சார்ந்த தோழர்களுக்கு எனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் பல வருத்தங்கள், வழிகள் நமக்கு உண்டுதான். இதுதான் தேர்தல் அரசியல். இந்த தேர்தல் அரசியலை நாம் எதிர்கொண்டாக வேண்டும். நெருக்கடிகளை கடந்து சென்றாக வேண்டும். இன்னும் நாம் ஒரு மகத்தான அரசியல் சக்தி என்பதை உறுதி செய்தாக வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு இந்த தேர்தல் களத்தில் நாம் களமிறங்க இருக்கிறோம். இந்த நிலையில் ஒரு நீண்ட நெடிய உளவியல் போராட்டங்களுக்கு பின்னர் பலரோடும் கலந்தாய்வு செய்த நிலையில் நம்முடைய கூட்டணி கட்சி, நம்முடைய முன்னணி தோழர்கள், இந்த தொகுதியை சார்ந்த திமுகவின் முன்னணி பொறுப்பாளர்கள் என்று பலருடைய உளநிலையை அறிந்து, தற்போது நிலவுகிற தமிழக அரசியல் சூழலை அறிந்து, எதிர்காலத்தில் தமிழ்நாட்டு அரசியலை எவ்வாறு நாம் வழிநடத்த இருக்கிறோம், நம்முடைய கட்சியை எப்படி வலுப்படுத்த இருக்கிறோம் என்பதையெல்லாம் கணக்கில் கொண்டு நான் இந்த வேட்பாளர் பட்டியலை அறிவிக்க இருக்கிறேன்.